தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அதோடைய காவி கலர் தான். ஸோ இந்த காவி நிறம்ன்றது ஒரு மதவாதத்தை குறிக்குன்றது சராசரி இந்தியர்களுக்கும் தெரியும். ஒரு கட்சியோட பின்பலம் மதவாதமாக இருந்துச்சுன்னா அந்த கட்சி மதத்தை முதன்மையாக வச்சு அரசியல் பண்ணுற கட்சி தான் கருதப்படும் இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ரொம்ப முதன்மையானது மத சார்பின்மை அப்படின்ற கோட்பாடு தான். ஆனால் என்னென்னா அதுக்கு முரண்பாடாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள் தான் இப்போ இருக்க எல்லா பிரச்சனைக்குமான காரணமாக நான் பார்க்குறேன். இந்திய தேர்தல் ஆணையத்தில் அதோடைய விதிமுறையில் எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் அவங்களுக்கான கட்சி தொடங்கிக்கலாம். ஆனால் அந்த மதத்தினர் மாற்று மதத்தினர் மீது வெறுப்பரசியல் செய்யக்கூடாது அப்படின்ற இது இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னா திருடங்கையிலே சாவியை கொடுக்கறதுக்கு சமந்தான் இது. ஏன்னா அரசியல்னு ஒன்று ஆரம்பித்தப்ப ஒரு மனிதன் தோன்றிய காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வலிமையான பக்கம்தான் அந்த அதிகாரம் எப்பயும் குவியும். அந்த பக்கம் தான் வளையும் எல்லாமே. ஆனால் இந்த அரசியல் தமிழர் அறவழி அப்படிலாம் நம்ம தமிழ் அறவழின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அடிப்பெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக எதுவுமே இருக்காது அரசியலில். ஏன்னா மதத்தின் அடிப்படையில் ஒரு கட்சி தொடங்கிக்கலாம் அப்படின்றது ஒரு தப்பான அணுகுமுறை. அதுக்கான வழியை நம்ம கொடுத்துட்டு அப்புறம் தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு விதிமுறை அமைக்கிறது தான் பெரிய முட்டாள்தனமாக நான் பார்க்குறேன். அதே போல் நம்மளாம் என்ன நினைக்கிறேன்னா சட்டம்ன்றது ஒரு தடவை எழுதப்பட்டுச்சுன்னா மாற்றவே முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன்னா மக்களாட்சி தத்துவமே மக்களுக்காக சட்டங்களை சீரமைப்பது தான். ஸோ தொடர்ந்து அந்த சட்டங்களை சீரமைக்கின்றது முக்கிய ஒன்று மக்களாட்சி தத்துவத்தில். ஆனால் அதை செய்ய முடியாததுக்கு முக்கிய காரணம் என்னென்னா திருடங்கையில் சாவி இருக்கிறது தான். ஏன்னா மக்களாட்சி என்பதில் ஒரு சந்தேகமே நம்ம இருக்கக்கூடாது. ஆக்சுவலி மக்களாட்சின்றது ரொம்ப வெளிப்படையாக மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணுன்றது தான் மக்களாட்சின்றது. ஏப்ரல் மாதம் 21 ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க பன்சுவாரான்ற இடத்துல ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டம். அந்த கூட்டத்தில் பாரத பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காரு, இந்துத்துவாவுக்கு தீனி போடுற விதமாக மன்மோகன் சிங் இருந்தால பழைய பிரதமர், அவர் முன்னாள் பிரதமர், அவருடைய ஒரு உரையை மேற்கோள் காட்டி என்ன சொல்லியிருக்காரு, முஸ்லீம்கள்லாம் நாட்டில் ஊடுருவிட்டாங்க, ஊடுருவியர்கள் அப்படின்றார் அவர். அதே போல் முஸ்லீம்கள் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க அப்படின்ட்டு வாய்க்கு வந்தப்பெல்லாம் கொஞ்சம் பொறுப்பற்ற முறையில் உரை நிகழ்த்தியிருக்காரு. இது ஒரு வெறுப்பரசியல் வெளிப்படையாக செய்கிறது அதுவும் ஒரு பாரத பிரதமர் ஒரு லெவலில் செய்கிறது பாரதிய ஜனதா வெறுப்பரசு ரொம்ப லாவகமாக செய்யுது அப்படின்றது மாதிரி தான் தெரியுது. இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னா காங்கிரஸுக்கு இதுக்கு பெரிய விளக்கம் தேவையே கிடையாது. என்னென்னா காங்கிரஸ் நம்ம காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, பாரதிய ஜனதா ஒரு இந்துத்துவ மத அடிப்படைவாத கட்சி. அது ரொம்ப ரொம்ப தீவிரமான மத அடிப்படைவாதம். ஆனால் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாடரேட்டாக வச்சுங்களேன், ஒரு மிதவாதமான இந்துத்துவா பேசுகிற கட்சி தான் அது. அதுவும் முற்றுமுழுதாக மதசார்பற்ற கட்சின்னா நம்ம கண்டிப்பாக நினச்சோம்னா நம்மளை பூரா ஒரு பெரிய முட்டாள் இருக்க முடியாது. இல்லை அப்படி கிடையாது அப்படின்னா நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தை போடுங்க. நம்ம அதை பற்றி ஒரு தெளிவாக விவாதம் பண்ணுவோம். அதே போல் ஒரு பெரிய காணொலி அதை பற்றி கண்டிப்பாக போடுவோம். ஏன்னா மதசார்பற்ற முறையாக காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிருந்துச்சுன்னா இந்த தீவிர இந்துத்துவ கட்சியான பாரதிய ஜனதாக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் காங்கிரஸ் அப்படி இல்லை. காங்கிரஸ் ஒரு மிதவாத இந்துத்துவ கட்சி தான். என்ன சத்தம் போடாமல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்க தான் முஸ்லீமோட பிரதிநிதி மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ அதுதான் நடந்திருக்கு. இப்போ மோடி பேச்சின அந்த தேர்தல் பரப்புரையில் பேசுனதுக்கு இப்போ காங்கிரஸ் தான் அதை பெருசாக தேர்தல் ஆணையத்தில் முறையீடு பண்ணியிருக்காங்க. அதே போல் தொடர்ந்து அதை அரசியல்படுத்திகிட்ருக்காங்க. இதில் பெரிய விஷயம் என்னென்னா இப்போ சமீப காலமாக மோடி இப்போ பார்த்திங்கன்னா அதானியுடைய அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு இல்லையா? அவர் ஸ்டாக்லாம் ரொம்ப விழுந்து திருப்பி எழுந்துச்சு இல்லையா? நீங்கள் அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா மோடி மேலே ஒரு மாதிரியான உலக நாடுகளுக்கு ஒரு அதிருப்தி இருக்க மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்குது.
மோடியோட சின்ன சின்ன அசைவுகளை கூட வந்து சர்வதேச ஊடகங்கள் வந்து தொடர்ந்து உற்று பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. இப்போ குறிப்பாக வந்து இப்போ இந்த முஸ்லீம் வெறுப்பு பேச்சை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் சர்வதேச பத்திரிகைலாம் வந்து டைம், வாஷிங்டன் போஸ்ட்டு, நியூயார்க் டைம்ஸு, சவுத் சைனா மார்னிங் போஸ்ட்டு, அல் ஜசீரா அப்படின்ற எல்லா முக்கியமான ஊடகங்களும் இதை பற்றி கட்டுரை எழுதியிருக்குங்க. அதை பற்றி பேசியிருக்காங்க. அது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஆக்சுவலி. என்னன்னா காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தில் புகார் செஞ்ச பிறகு கூட என்ன பண்ணியிருக்காரு மோடி, தொடர்ந்து அந்த விருப்ப பேச்சு நிறுத்தலை. அவர் வந்து ராஜஸ்தானில் பன்ஸ்வாரில் பேசுனதுக்கு அப்புறமாட்டி இப்போ 22 ஏப்ரல் அன்னைக்கு, திங்கக்கிழமை அன்னைக்கு, உத்தரப்பிரதேசில் உள்ள அலிகார்னு ஒரு இடத்துல இருக்குது, அங்கே ஒரு நடந்த பேச்சிலையும் பேசியிருக்காரு. நிறைய இது போல் வெறுப்பரசியலை பற்றி பேசியிருக்காரு. அதே போல் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா, அப்புறம் குடியுரிமை திருத்த சட்டம், அதில் வந்து மத நல்லிணக்கத்தை வந்து கடைபிடிக்கலை அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த சர்வதேச ஊடகம் வந்து பதிவு செய்யணும் தொடர்ந்து. அதே போல் தேர்தல் வெற்றிக்காக மோடி வந்து முஸ்லீமுக்கு எதிராக இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறாரு. அதே போல் வந்து முஸ்லீம்களால் இந்துக்கள் வந்து வீடுகளை விட்டு வெளியேற நிலை ஏற்பட்டது அவர் சில இடத்துல பேசியிருக்காரு. முஸ்லீம்களுக்கு ஆதரவான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை, ஆக்சுவலி முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இப்போ காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில் சில குறிப்புகள் இருக்குது. ஸோ அதை சொல்கிறப்ப அவர் என்ன சொல்கிறார் வந்து, இது போல் முஸ்லீமுக்கு ஆதரவாக காங்கிரஸ் பண்ணது வந்து நாட்டையே துண்டாக்கிடும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எப்படின்னா, தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையில் குறைஞ்சபட்சம் வந்து இது போல் வந்து வெறுப்பரசியல் பேசக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ அதை வந்து அவர் ஒரு பிரதமர் பொசிஷனில் இருந்துட்டு அதை பேசுகிறது வந்து அது சரியான அணுகுமுறை கிடையாது. அதே போல் வந்து மோடி குறித்து நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா வந்து, இவர் வந்து 1925ஆம் ஆண்டு இந்தியா வந்து இந்து நாடாக மாற்றணுன்ட்டு அந்த குறிக்கோளோட களமிறங்கி இன்றைக்கி வரையும் செயல்பட்டு இருக்க ஆர்எஸ்எஸ் உடைய அங்கமாக வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இருந்திருக்கார். அவர் மெம்பராக இருந்திருக்கார் 10 ஆண்டுகள். அதே போல் தன் கட்சியில் சேர்ந்தவங்க வந்து இந்துக்கள் அல்லாதவங்களை குறிவைத்து பேசுகிறப்ப, அந்த வெறுப்பு பேச்சை பேசுகிறப்ப மோடி வந்து எப்பவுமே கண்டுக்கலை. அவர் வந்து அந்த டைம்லாம் வந்து உலகளாவிய தலைவராக பார்க்கப்பட்டார். ஸோ அதனால் பெரிய பாதிப்பு கொடுக்கல அவருக்கு. வெளிநாடுகள் போகிறப்ப, மற்ற தலைவர்களை பார்க்குறப்ப அது பெருசாக எடுபடலை உள்நாட்டில் நடந்தது. ஆனால் இப்போ அவரே வந்து நேரடியாக பேசினது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை, ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றது முக்கியமாக இந்த எல்லா பத்திரிகைகளும் பதிவு செய்யுது. அதே போல் வந்து முக்கிய ஊடகங்கள் எல்லாம் வந்து மோடி இந்த முஸ்லீம் விரோத வெறுப்பு பேச்சை வந்து எல்லாமே எழுதிவிட்டன. ஆனால் என்னென்னா வந்து நம்மளுக்கு என்னென்னா மோடி வந்து பதவி வந்து ரொம்ப நிரந்தரம்னு நினைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா பதவியில் இருக்கிறவரை வந்து அதை யாரும் எந்த ஒரு நபருக்கு பதவி வந்தாலும் அந்த வந்து பதவி முடிகிற வரைக்கும் அதை வந்து அவங்க வந்து நம்ம தான் நிரந்தரமாக இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த கற்பனையில் தான் மோடியும் இருக்கிறார் போல இருக்குது. இவர் மோடி அதுக்கு விதிவிலக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். என்னென்னா பூகோள அரசியல் விளையாட்டை வந்து இந்தியா போன்ற மக்கள் வளம் பெருத்த ஒரு வியாபார சந்தை இருக்கிற ஒரு சந்தை இருக்கிற நாட்டில் வல்லரசுகள் வந்து அவ்வளோ ஈஸியாக அதை வந்து விட்டுடாது. அது என்ன நடக்குது, எது நடக்கலாம் கண்டுக்காமல் அப்படியே போனால் போகுது அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. இப்போ கடந்த பல ஆண்டுகளாக வந்து மோடி கண்டினியூஸாக ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. அதுலேயும் வந்து இந்துத்துவாவுடைய அடிப்படைவாதத்தை வச்சு தான் வந்து அவர் ஆட்சி செய்ய முடியுது. அது ஒரு அளவுக்கு மேலே அந்த தேர்தல் பிரச்சாரம் எடுபடாது. இப்போ வந்து அது ஒரு மோசமான நிலையை நோக்கி போன மாதிரி தான் நான் கருதுகிறேன். ஏன்னா ஒரு ஓப்பனாக ஒரு தேர்தல் ஆணையத்தின் குறிப்பில் சொல்லியிருக்கிறத ஃபாலோ பண்ணாமல் அவர் செய்கிறாருன்னா, அப்போ வந்து அந்த பதவி வந்து ஒரு 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 சௌரியத்தை கொடுத்துருச்சு அவருக்கு. அதனால் வந்து என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்ற முடிவுக்கு அவர் போயிட்டார் தான் நான் நினைக்கிறேன். இது வந்து உலக நாடுகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா அப்படின்னு தான் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அதை வச்சு மோடியை வீழ்த்திட்டு மிதவாத இந்துத்துவா ராகுல் காந்தியை கொண்டு வரலாம், அரியணை ஏற்றலாம் அப்படின்ட்டு உலக நாடுகள்லாம் இல்லை பல சக்திகள் அதுக்கான முயற்சிகளை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. நம்ம என்ன பண்ணுவோம், தேர்தல் முடிவு வரையும் பொறுத்து இருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு வழங்குங்க. என் கருத்துக்களை தவறுகள் இருந்தாலோ இல்லை எதுவாக இருந்தாலும் சுட்டி காட்டுங்க. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம பேசுவோம் கண்டிப்பாக. அடுத்தடுத்த காணொலிகளுக்கும் அதுக்கான இப்போ காங்கிரஸ் பற்றி நம்ம பேசணும். காங்கிரஸ் பற்றி பேசினா இப்போ நிறைய பேர் வந்துடுவாங்க. ஆக்சுவலி காங்கிரஸ் அப்படி கிடையாது அப்படின்ட்டு. காங்கிரஸ் அப்படி தான் அப்படின்றத நான் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கான காணொலி கண்டிப்பாக போடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மிக்க நன்றி.